வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியை பார்க்க போறோங்க. தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். இந்த காம்போவை எப்படி சுலபமா டேஸ்டியா செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காயை எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 டீஸ்பூனு தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, முந்திரி ஒரு 10, எல்லாம் பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கங்க. அது கூட 1 டீஸ்பூனு சீரகம், 1 டீஸ்பூனு கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்துருக்கேங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் பெருங்காய தூளும் சேர்த்துக்கணும். அது கூட நாம் துருவி வச்சுருக்க 1 கப்பு துருவி வச்சுருக்கேன் தேங்காய், அதையும் சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ நாம் உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறி எடுத்துட்டோம்னா தேங்காய் சாதம் ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடும். இந்த தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கடாயில் கடலெண்ணெயை 2 டீஸ்பூன் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டு 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா 2 வதக்குனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஜாஸ்தி ஸ்பீடு வச்சுட்டோம் அப்படின்னா அது கருக ஆரம்பிச்சிடும். அதனால தீயை குறைச்சி வச்சு மிதமான தீயில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிண்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு இறக்க போகையில் பெப்பர் பவுடரும் தூவி இறக்கணும்னா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டால் போதுமானது. கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து அனுப்பலாம். எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவாங்க. தேங்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, புரதம், விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. வாரம் ஒரு முறை நம்ம தேங்காய் சாதம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுத்துக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சோறு நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டோம்னா உதிரியாக அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிண்டி டக்குன்னு எடுத்துடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு நறுக்கிற டைம் தான் ஆகும். நறுக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடிங்க. அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.